திருமணம் ஆகும் வரைக்கும் தான் இந்த தொப்புள் கொடி உறவு. இன்னைக்கு திருமணம் ஆன உடனே அவங்க 2 பேரும் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடணும். தொப்புள் கொடி உறவு கட் பண்ணியாச்சு. இனிமே நீ உன் மனைவி, நீங்க 2 பேரும் தான் ஒரு குடும்பம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம் நிறைய பெற்றோருக்கு. வாலிப வயசுல கல்யாணம் புதுசுல ஏற்றுக்கொள்வாங்க, அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியணும். இதான் வசனம் சொல்லுது. ரெபேக்காள் பாருங்க, ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு ஈசாக்கோட வாழ வந்து விட்டாள். இப்ப அவளை தாய் ஸ்தானத்துல ஈசாக்கு வச்சிருக்கிறான். என்னுடைய தாய் இந்த ஸ்தானத்துல நீ எனக்கு ஆறுதல். அது மாதிரி கணவர்கள் உங்களுடைய மனைவிக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். சிலர் அடிமையா வச்சிருப்பாங்க. நான் சொல்லபடி கேளு, எங்க அம்மா சொல்றபடி கேளு அப்படி எல்லாம் சொல்லிட்டு, அம்மாவை சொல்றபடி கேட்கணும்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடாது. வசனத்தை கவனிங்க.